கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம யாத்ராகம புஸ்தகத்தை குறித்து யாத்ராகம புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளாய் நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் 7 ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். பாடங்களை படிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உம்முடைய இடைப்படுதலுக்காய் என் ஆண்டவரே, இந்த தொழில்நுட்ப ஊடாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அதே போல் தெய்வ கிருபை கூட இருக்கும்படியாய் பேசுகிற இந்த பாடத்தை நடத்த போகிற அன்பு போதகரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் உம்முடைய உன்னதமான வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல பாடத்தை நமக்கு விலக்களிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக்கொள்ளும். இந்த வார பாடத்தினுடைய முன்னுரையும் மனப்பாட வசனையும் போதகர் அவர்கள் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. இந்த காலாண்டினுடைய 7வது பாடத்தை நாம் தேவனுடைய கிருபையினாலே இந்த வாரம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பானது ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகிறோம். குறிப்பாக கடந்த வாரம் வரைக்கும் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம நிறைவு செய்தோம். இந்த வாரத்தில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிற்பாடு அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்திலிருந்து சீனாய் போகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடந்தது, ஒரு 5 சம்பவங்களை இந்த வார பாடத்தில் குறிப்பிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிவந்த சமுத்திரத்திலிருந்து சீனாய் போகிற வரைக்கும் அதில் 2 முறை ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களுடைய தேவைக்கு, அது தண்ணீர் தேவை ஏற்படுகிறது. அவர்களுக்கு தண்ணீர் ஆண்டவர் கொடுக்குறார். மாறா என்கிற இடத்துல அந்த கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றுகிற ஒரு சம்பவம், அது இந்த வார பாடத்தில் நம்ம தியானிப்போம். அதே போல் இன்னொரு இடத்துலையும் அவர்களுக்கு தண்ணீர் கேட்டு முறுமுறுத்த போது கண்மலையின் பிளவிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். இந்த 2 தண்ணீர் கொடுக்கிற சம்பவங்களுக்கு இடையே ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவையும் காடையையும் அவர்கள் முறுமுறுத்தது நிமித்தமாக ஆகாரத்திற்காக கேட்டபோது அதை கொடுக்கிறார். இது 3 சம்பவம். இந்த 3 சம்பவத்துக்கு பிற்பாடு அமலேக்கியர்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. அதை நம்ம யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அதையும் இந்த வார உடைய தியான பகுதியாக அது இருக்கிறது. அந்த அமலேக்கியர்களுடைய வெற்றிக்கு பிற்பாடு எத்ரோ தன்னுடைய மோசையை பார்க்க வருகிறார். அவர் மோசைக்கு கொடுத்த ஆலோசனை, எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து இந்த 5 சம்பவங்களை தான் இந்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். நம்முடைய தியான பகுதி யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். பாடத்தினுடைய மன வசனம் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 28லேருந்து 30 வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள், எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்தில் இருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள் என்று இந்த மனவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரலோகத்தின் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்த வேளையிலே அவர்கள் ஓய்வு நாளை மீறிய போது ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஒரு ஆலோசனையை இந்த மனவசனத்தில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இந்த காரியத்தை குறித்து படிக்க போகிறோம். சரிங்க பாஸ்டர், நல்ல ஒரு முன்னுரையை கேட்டோம். முதல் கேள்வியாக ஞாயிற்றுக்கிழமை பாடத்திற்கு நம்ம கடந்து போகலாம். கசப்பாக இருந்த தண்ணீர், மாறாவின் தண்ணீரை ஒருவேளை ஆண்டவர் அழகாக வழிநடத்தி வந்து கொண்டிருக்க, கோசோன் நாட்டை பாதுகாத்து, கோசோன் நாட்டில் அப்படிப்பட்ட வாதையின் நேரத்தில் ஆண்டவர் அழகாக பாதுகாத்து அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு கசப்பு தண்ணீர் அனுமதிக்கப்படுகிறது. இந்த கசப்பு தண்ணீரை தேவன் அனுமதித்ததை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்?
இந்த நிகழ்வு எங்கே நடக்குது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். வேத வசனத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சூர் வனாந்திரம் என்கிற பகுதிக்கு வருகிறார்கள். எங்கிருந்து வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தின் அடிப்படையில் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள். இப்போ நம்ம கேட்ட கேள்வியை பார்க்கிற பொழுது ஏன் இந்த கசப்பு அவர்கள் அதை ஏன் அவர்கள் அது அனுமதிக்கப்பட்டது என்று நமக்குள்ளாக கேட்டோம் என்று சொன்னால், இந்த சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்பதாகவும் அவர்கள் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கடலுக்கு முன்பதாக நின்று அதற்கு முன்பதாக அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்க கண்டார்கள். எப்படி அந்த எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு முன்பதாக 10 வாதைகள் கொடுக்கப்பட்டதோ அந்த 10 வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடம். தங்களை அழைத்து கொண்டு செல்ல போகிற தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்பது அந்த பாடத்தை அவர்கள் கற்றிருக்க வேண்டும். அதே போல் அது பார்வோனுக்கும் ஒரு பாடமாக அது இருந்தது. ஆனாலும் இந்த இவ்வளவு அற்புதங்களையும் அவர்கள் அனுபவித்து கண்ணார கண்டும் சில சோதனைகள் வருகிற பொழுது, சில பிரச்சனைகள் வருகிற பொழுது அவங்க மாம்சீக பலவீனத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தேவனை சந்தேகிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். அதனால் ஆண்டவர் அவங்கள எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிற பொழுது தேவன் அவர்கள் முழுவதுமாக அவர்களை அழைத்தவர் யார் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக ஒரு சில பரீட்சைகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே வைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கசப்பு, அந்த 3 நாள் அங்கே தண்ணி இல்லாமல் ஒரு இடத்துக்கு வராங்க, அங்கே தண்ணி இருக்குது அந்த மாரா என்கிற இடத்துல. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த கசப்பான நீரை கண்டு ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கிற பொழுது மோசே கர்த்தரை 25ஆம் வசனத்தில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மோசே கிரைட் அன்டு த லார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா மோசே கூக்குரலிட்டான் அல்லது தேவனை நோக்கி அழுதான். ஒரு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில் இருப்பதை போல மோசே அங்கே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். நிறைய இடத்துல மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடங்களில் இது 3வது முறை மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அதாவது மோசே தேவனை நோக்கி கூக்குரலிட்டான் என்ற அர்த்தத்தை இந்த 3வது இடத்துல பார்க்கலாம். இதுக்கு முன்பதாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் யாத்திராகமம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது அந்த வாதைகள் கொடுக்கிற பொழுது குறிப்பாக தவளைகளினுடைய வாதை வருகிற பொழுது அங்கே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதாக மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று இங்கே முதல் முறையாக அந்த கூக்குரலிட்டான் என்கிற அந்த பதத்தை கொண்ட இந்த வசனம் இது முதல் முறை. 2வது முறை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அப்போ அங்கே அவர் முறையிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இது இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நின்று ஆண்டவரை நோக்கி மோசே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் கூக்குரலிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். 3வது முறை இந்த மாரா என்கிற இடத்துல ஜனங்கள் தண்ணீருக்காக முறுமுறுத்த போது அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் தேவனை நோக்கி கூக்குரலிடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். கடந்து இந்த சூர்வனாந்திரத்தில் வருகிற பொழுது 3 நாளைக்கு தண்ணீர் இல்லை. அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி, அதாவது அந்த மகிழ்ச்சி விசுவாசமாக மாறவில்லை. அதாவது தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார், அது நம்முடைய வாழ்விலும் பொருந்தும். அந்த அற்புதத்தை அந்த மகிழ்ச்சியை அந்த நேரத்தில் ஒரு டைம் பீயிங்க்கு நம்ம மகிழ்ச்சியோடு இருந்து விட்டு அந்த மகிழ்ச்சி நமக்கு விசுவாசமாக மாற வேண்டும். இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் விசுவாசமாக மாறி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது விசுவாசமாக மாறவில்லை. ஒருவேளை அந்த இவ்வளவு பெரிய சிவந்த சமுத்திரத்தை தேவன் எங்களை கடக்கும்படி செய்தார், எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் கடக்கும்படி செய்தார் என்கிற மகிழ்ச்சி அவர்களுக்கு விசுவாசத்தில் அவர்களை வழிநடத்தி இருந்தது என்று சொன்னால், இந்த 3 நாள் சூர்வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் அலைந்து நடந்தார்களே, அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே தண்ணீர் கசப்பாக இருந்த நேரத்தில்
அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா முறுமுறுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவர்களுக்கு பதிலாக தேவனை நோக்கி மோசே என்ன செய்கிறாருன்னா கூப்பிடுகிறார். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இப்போ வேறு விதத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார், அங்கே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. அதாவது வசனத்தில் நம்ம வாசித்தோம் 15வது அதிகாரத்தில், யாத்ராகம் 15வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் என்று நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இதே போல் தண்ணீருக்காக ஒரு மனிதன் தவித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் என்று படிக்க முடியும். சிம்சோன் அந்த அதிகாரத்தில் அவர் தண்ணீருக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவருக்கு தண்ணீரை கொடுப்பார். அந்த தண்ணீர் கொடுத்த இடத்துக்கு அவர் என்ன கோரி என்று பெயரிடுவார். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18-19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18-19. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையில் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்களை கையில் விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. இப்போ இந்த தண்ணீரை குடித்த பொழுது சிம்சோனுக்கு அவன் பிழைத்தான், அவன் உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். என்ன கோரி என்று நம்ம சொல்லுகிற பொழுது அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், என்ன கோரி அப்படின்னா த ஸ்ப்ரிங் ஆஃப் த காலர், அதாவது த ஸ்ப்ரிங் ஆஃப் த காலர், அழைத்தவனின் ஊற்று என்று அதுக்கு அர்த்தம். என்ன கோரி என்றால் த ஸ்ப்ரிங் ஆஃப் த காலர், அதாவது த ஒன் ஹூ இஸ் காலிங், அதாவது அழைத்தவனின் ஊற்று என்று சொல்லுகிற பொழுது அங்கே அவன் அழைத்தான். அழைத்த போது தேவன் அவனுக்கு என்ன செய்தார்னா தண்ணீரை கொடுத்தார். அதேபோல் இங்கே ஒரு மனிதன் அழைக்கிறார். மோசே அழைத்த போது அந்த ஜனங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கிறார். ஆகவே நாமும் தேவன் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்கிற பொழுது இதுவரைக்கும் தேவன் செய்த அற்புதங்களை மனதிலே வைத்து வர இருக்கின்ற சோதனைகள் வருகிற பொழுது கடந்த காலங்களிலே தேவன் எப்படி நம்மை நடத்தினார் என்கிற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு பொறுமையோடு நாம் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க. திங்கட்கிழமை பாடம் காடைகளும் மன்னாவும் ரொம்ப அழகான ஒரு வேளை இதை கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ஆகாரம், ஒரு நான்வெஜ் சைட் டிஷ் மாதிரி. ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? இதிலிருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன? இந்த 15வது அதிகாரம் இந்த மாறாவின் கசந்த நீர் மதுரமாய் மாறியது, அதோடு இந்த 15வது அதிகாரம் முடிகிறது. 16வது அதிகாரத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஏலிம் என்கிற இடத்துக்கு ஆண்டவர் வரார். அந்த அவங்களுக்கு அந்த கசப்பான தண்ணீர் மாறினாலும் கூட ஏலிம்ன்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த ஏலிம் அப்படின்ற இடத்துல 12 நீரூற்றுகள் இருக்கிறது, அங்கே பேரிச்ச பழங்கள் இருக்கிறது. அங்கே அவங்க கொஞ்சம் திருப்தியாக, கொஞ்சம் அவர்களுடைய ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கத்தக்கதான ஒரு அனுபவம். இப்போ அங்கு இருந்து 16வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது 1வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் புறப்பட்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அங்கே சூர் வனாந்திரத்தில் வரும்பொழுது அங்கே அவங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. அதே போல் இங்கே சீன் வனாந்திரம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இடத்துக்கு வராங்க. வரும்பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் எங்கு செல்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த எகிப்திலே அவர்கள் சாப்பிட்ட மாமிசம், அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவு அவருடைய சிந்தையிலே வருகிறது. அதை கேட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மோசேயின் இடத்துல முறுமுறுக்கிறத நம்ம வருகின்ற வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும். 3வது வசனம் சொல்லுகிறது 16ஆம் அதிகாரத்தில், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்னியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அங்கேயும் அந்த சோதித்து மாறா என்கிற அந்த இடத்துல சோதித்து என்கிற வார்த்தையை பார்த்தோம். இங்கேயும் நான் சோதிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்க அந்த இறைச்சியை கேட்குறாங்க. அதே போல் அந்த உணவை கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் வானத்திலிருந்து அப்பத்தை நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவேளை நம்ம இந்த காடை
மன்னா, இந்த 2 வார்த்தையை நாம் பார்க்கும்போது காடை என்பது தேவனுடைய ஒரு சித்தம் அல்ல. ஆனால் மன்னா என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் அறியாத ஒன்றை, ஒரு அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்தது. ஏனென்றால் இந்த வனாந்திரத்தில் தேவன் இந்த பிள்ளைகளை நடத்துகிற பொழுது கர்த்தருக்கு தெரியும் அவர்கள் எதை சாப்பிடுவார்கள், அவர்கள் எதை குடிப்பார்கள், அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய செருப்பு முதலாய் தேய்ந்து போகவில்லை என்று நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், வனாந்திரத்தில் நடந்த பிள்ளைகளுடைய அனுபவத்தை படிக்கின்ற பொழுது. அப்போ இங்கே இந்த மன்னா, இன்னொன்று காடை, இதை கொடுக்குறாரு. இந்த காடை இதுக்கு முன்னாடி அவர்கள் பார்த்துருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் மன்னா என்பது அவர்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்ததாக வேதம் சொல்கிறது. அதை 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். பெய்ந்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்னவென்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இப்போ இந்த அப்பம் சாயங்கால வேளையில் அந்த காடை அவங்களுக்கு கிடைக்கிது, காலையில் இந்த அப்பம் கிடைக்கிது, வானத்திலிருந்து அது மன்னா பொழியப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு அதிசயம், இது என்ன, இது முன்னாடி நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுக்க சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்று சொல்லி அங்கே அந்த மன்னா எப்படி அவங்க அந்த மன்னாவை சேகரிக்க வேண்டும், அதை எப்படி புசிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒரு பக்கம் காடை, இன்னொரு பக்கம் மன்னா. அதனால் அவங்க கேட்டதுனால, இறைச்சிக்காக அவங்களுடைய சொந்த விருப்பத்தை கூட அவங்க அதை கடினமாக கேட்டதுனால ஆண்டவர் அதையும் நம்ம அனுபவிக்கிறார். சில நேரங்களில் நாம் கடினமாக தேவனிடத்தில் தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு பிடிவாதமாக சில காரியங்களை கேட்கிற பொழுது ஆண்டவர் அதை கொடுப்பார். ஆனால் அதனுடைய விளைவுகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ இந்த காடை, இந்த மன்னா, இந்த 2 காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு அற்புதமாகவே அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. என்று சொன்னால் அந்த மன்னா அந்த 16வது அதிகாரத்தை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு வாரமும் அவர்கள் அற்புதத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். முதல் 5 நாட்கள் வானத்திலிருந்து அந்த மன்னா பொழியும். அது மன்னா பொழிவதே ஒரு பெரிய அற்புதம். 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அன்றன்றைக்கான அந்த ஒரு தலைக்கு ஒரு ஓமர் அளவுக்கு மன்னாவை எடுக்க வேண்டும். கூடுதலாக மறுநாளுக்கு அவர்கள் எடுத்தார்கள் சொன்னால் மறுநாளுக்கான எடுக்கப்படுகிற அந்த மன்னா கெட்டு போயிடும். அது 2வது அற்புதமாக இருந்தது. அதே போல் ஓய்வு நாளிலே அவர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவும் அந்த நாளுக்கான மன்னா பொழியப்படும். ஆனால் ஓய்வு நாளுக்கான ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்று அவர்களுக்கு 2 நாளுக்கான மன்னா சேகரிக்கக்கூடிய அளவுக்கு அது 3வது அற்புதமாக இருந்தது. 4வது அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஓய்வு நாளிலே முந்தைய தினத்தில் சேகரிக்கப்பட்ட அந்த மன்னா கெட்டு போகாமல் இருந்தது என்பதை பார்க்க முடியுது. இது ஒரு பெரிய அற்புதமாக, இதே 40 வருஷமும் இதே அந்த வாரத்தில் முழுவதுமாக தேவனுடைய அற்புதத்தை எப்படி தேவன் அற்புத விதமாய் அவர்களை போஷிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், புரிந்து கொள்ள வேண்டும், அது நிமித்தமாக அவர்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு தேவ திட்டமாக இருந்தது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் நம்ம ஒரு படி இன்னொரு அற்புதத்தை நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படின்னு சொன்னால் இன்னொரு அற்புதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த மோசேக்கு ஆரோனுக்கு கட்டளை இடுகிறார் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க ஒரு ஓமர் மன்னாவை எடுத்து அவர்கள் என்ன செய்யணும்னா, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று நம்ம சொல்லுகிறோமே, அதுபோல் அதை தனியாக எடுத்து வைக்க சொல்கிறார். அது நித்தமும் அது கெட்டு போகாமலே இருந்ததாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றார். இப்போ என்ன சொல்கிறார் மோசே ஆரோனையும், நீ ஒரு ஓமர் என்ன செய்ய அப்படின்னா, அந்த மன்னாவை ஒரு ஓமர் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 3.5 கிலோ அல்லது 3.5 லிட்டர் என்று சொல்லலாம். அதை எடுத்து என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு ஓமர் அளவை எடுத்து ஒரு கலசத்தில் அதை வை. அதை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் 34வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியிலே வைத்தான்.
இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசம் வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். 40 வருஷம். இது எங்கே இந்த சீஸ் ஆகுது அல்லது எங்கே இந்த மன்னா பொழிதல் நிற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழைந்து முதல் பஸ்காவை ஆசரிக்கின்ற பொழுது யோசுவா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், மன்னா வந்து வானத்திலிருந்து இறங்கிய மன்னா வந்து நின்று விட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோசுவா புஸ்தகம் 5வது அதிகாரம் 10-12 வசனங்களை நம்ம வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்தில் எரிகோவின் சமமான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு கதிர்களை புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அப்போ இதுவரைக்கும் வனாந்தரத்தில் வந்து அவங்களுக்கு பயிரிட முடியாது, தேசத்தில் எந்த தானியமும் விளைய முடியாது. அவங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க கானான் தேசத்தை நோக்கி. ஆனால் என்றைக்கு அவங்க தேசத்தின் விளைச்சல்லேருந்து சாப்பிட ஆரம்பித்தாங்களோ அந்த கானான் தேசத்தில், அதிலிருந்து மன்னா பொழிந்தது வந்து அங்கே நின்று விட்டதாக நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த மன்னா என்று நாம் சொல்லுகிற பொழுது அது வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ அது வந்து வானத்திலிருந்து இறங்கிய அப்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து கம்பேர் பண்ணும்போது அவர் எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, யோவான் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி சொல்லிட்டு 35ஆம் வசனத்தை வருகிற பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த மன்னாவை நம்ம எதோடு ஒப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பரலோகத்தில் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று பழைய ஏற்பாட்டில் அந்த மன்னாவை வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய உலக பிரகார தேவை மாத்திரமல்ல, அவனுடைய ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தேவையும் சந்தித்து சத்தியத்தின் பாதையில், நீதியின் பாதையில், நம்ம சங்கீத 23வது அதிகாரத்தில் படிக்கிறது போல, அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று படிப்பது போல, நம்மை அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து நம்மை நீதியின் பாதையிலும் அவர் நடத்தி அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே அந்த நித்திய கானானிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நல்லதுங்க பாஸ்டர், நல்ல அருமையான விளக்கம் சொன்னீர்கள். செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு திருப்பணம் என்று சொன்னால், கண்மலையிலிருந்து தண்ணீர் கசப்பான தண்ணீர் வந்ததை கண்டோம். ஆனால் இங்கே ஒரு ஆசீர்வாதமான தண்ணீர். இதை எப்படி ஆவிக்குரிய ரீதியாய் நம்ம புரிந்து கொள்வது? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இப்போ இவ்வளவு அற்புதம் அவங்களுக்கு ஆண்டவர் செஞ்சுட்டே வராரு. இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள். மாறா என்கிற இடத்துல அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறினது. அதுக்கு பிற்பாடு அவர்கள் இறைச்சியையும் அந்த ஆகாரத்தையும் கேட்டபொழுது ஆண்டவர் காடையையும் மன்னாவையும் கொடுத்தார். அப்படியே இருந்தாலும் கூட அந்த ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இன்னும் வந்து தேவனை மீது வந்து அதாவது குற்றம் சுமத்துகிற அதே சூழ்நிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கேயே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த யாத்திராகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கின்ற பொழுது 4வது வசனத்தில், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான் என்று பார்க்குறோம். ஒரு நாள் முறுமுறுத்தாங்க. இப்போ இவர் தானே எங்களை அழைத்து வந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் மீது கல்லெறிய கூட பார்க்குறாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஊரபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அங்கே தண்ணீர் என்ன செய்ததுன்னா, கண்மலையின் வெடிப்பிலே தண்ணீர் வந்ததாக நம்ம பார்க்குறோம். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்பான நீர் மாறா. ஆனால் இங்கே வந்து அது வந்து அந்த தண்ணீரை குடிக்க முடியாத தண்ணீரை ஆண்டவர் மாற்றி அவர்களுக்கு குடிக்க கொடுக்குறார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்மலையின் வெடிப்பிலிருந்து வருகிற இந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடிக்கக்கூடிய ஒரு நல்ல தண்ணீராகவே அந்த கண்மலையிலிருந்து வருகிறது. அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய தாகத்தை அவர்கள் தீர்த்து கொள்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தண்ணீராக இருந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயின் இடத்துல சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை
கொடுப்பேன் என்று யோவான் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை நம்ம திருப்பி வாசிப்போம். யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 14வது வசனம் சொல்லுகிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. இப்போ சொல்கிறாரு, இது ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அங்கே சரீரப்பிரகாரமான தேவை, அந்த தண்ணீருடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். இங்கே ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது இந்த ஜீவ தண்ணீர், ஆண்டவர் கொடுக்குற இந்த ஜீவ தண்ணீர் 14ஆம் வசனத்தில் வாசித்தது போல் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஜீவ தண்ணீர், அந்த ஆவிக்குரிய ஆகாரம் நமக்குள்ளே இருந்து நாம் மாத்திரம் அதில் ஆசீர்வதிக்கப்படலை, அது நம்மிடத்திலிருந்து வெளியில் உள்ளவர்களுக்கும் புறப்பட்டு செல்லும் என்று யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் என்று நாம் பார்க்க. இப்போ ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது அவர் உலகத்தின் தேவைகளையும் இம்மைக்கான தேவையும் மறுமைக்கான தேவையையும் ஆண்டவர் நமக்கு சந்திக்கிறார் என்பது தான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. நல்லதுங்க பாஸ்டர், நல்ல பாடங்களை தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, எத்ரோ யார்? இந்த எத்ரோ மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன? இப்போ நம்ம தொடர்ச்சியாக 15ஆம் அதிகாரம், யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம படித்து வருகிறோம். எத்ரோனுடைய அனுபவத்துக்கு முன்பதாக இந்த கண்மலையில் வெடிப்பிலிருந்து அவர்கள் நீர் பருகினார்கள். அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு பரீட்சை வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அமலேக்கியர்கள் இவர்கள் மீது போர் தொடுக்க வருகிறார்கள். அதை யாத்திராகமம் 17ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அங்கே போர் தொடுக்க வருகிற பொழுது அங்கேயும் அவர்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஒரு தேவ திட்டமாக இருக்கிறது. அப்போ முதலாவது அவர்களுக்கு தண்ணீருடைய தேவை ஏற்படுகிறது மாறா என்கிற இடத்துல. அதுக்கு பிற்பாடு ஆகார தேவை, இங்கே காடையையும் மன்னாவையும் கொடுக்குறார். திருப்பி அவங்க தண்ணீர் தேவை, அவர்களுக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுக்குறார். அதுக்கு பிற்பாடு பாதுகாப்பு, உலகத்தின் ஆபத்துகளிலிருந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குறார். அது அமலேக்கியர்களுடைய அனுபவத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். அமலேக்கியர்கள் அவர்கள் மீது யுத்தம் கொண்டு வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்னா, அவர் அற்புத விதமாய் என்ன செய்தார், மோசே தன்னுடைய கரங்களை மேலே நோக்கி ஏந்தி கொண்டிருக்கிற அந்த வேளையில் என்ன செய்கிறார்கள்னா, அமலேக்கியர்களை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அற்புதத்துக்கு பிற்பாடு இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த எத்ரோ என்பவர் 18ஆம் அதிகாரத்தில் மோசையை பார்க்க வருகிறார். எத்ரோவுக்கு தேவனுடைய செயல்பாட்டை குறித்தும் ஆண்டவர் எப்படி இந்த ஜனங்களை எகிப்தில் வழிநடத்தினார், அந்த 10 வாதைகள், சிவந்த சமுத்திரத்தை கடந்தது எல்லாவற்றையும் அறிந்து அவர் மோசேயின் இடத்துல தேவனை அவர் பார்த்திங்கன்னா போற்றுகிறதை நம்ம பார்க்க முடியும். 8வது வசனத்தில், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்த அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளை குறித்து எத்ரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்த எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு சோஸ்திரம் என்று சொல்கிறார். அப்போ மனதளவில் இந்த எத்ரோ என்பவர் ஒரு அந்நிய தேசம், இந்த மீதிய தேசத்தில் ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். தேவனுடைய மகத்துவங்களை, தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினார் என்பதை கேள்விப்பட்டு மோசே இடத்துல வருகிறார். மோசே ஒரு சாட்சியாக என்ன நடந்தது என்பதை பகிர்ந்து கொள்கிறார். அப்போ இந்த ஜனங்களை நடத்துவதற்காக மோசே தேவனிடத்திலிருந்து பெற்ற அழைப்பு, ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவம், அங்கே எத்ரோவின் மூலமாக ஆண்டவர் ஒரு ஆலோசனை என்ன செய்யறதுனா கொடுக்குறார். ஜனக்கூட்டம் அதிகமாக இருப்பதினாலே ஒரு ஆலோசனை மோசைக்கு வருகிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்களை எப்படி கட்டுப்படுத்துவது அல்லது இவர்களை எப்படி நடத்துவது, எப்படி ஆளுகை செய்வது என்பதை லகுவாக்குவதற்காக எத்ரோ சொல்லுகிறார், 1000 பேருக்கு ஒரு அதிபதிகளையும் 100 பேருக்கு ஒரு அதிபதிகளையும் 50 பேருக்கு ஒரு அதிபதிகளையும் 10 பேருக்கு ஒரு அதிபதிகளையும் ஏற்படுத்து என்று சொல்லுகிற போது அதை மோசே கேட்டுக்கொள்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கவர்னிங் சிஸ்டம், இப்போ ஒவ்வொரு
திருச்சபைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருக்கும். ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக அனைவரும் தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும், அந்த வேலை சரிவர செய்ய வேண்டும் என்பதுக்கான ஒரு அடித்தளமாக அந்த நாளிலே அந்த மோசேக்கான அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற அந்த மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அதை கேட்டு அதன்படி சீராக ஜனங்களை நடத்துவதற்கு அது வசதியாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். இதன் நிமித்தமாக எப்படி தேவன் அந்த ஜனங்கள் மீது ஒரு 1000 பேருக்கு ஒரு அதிபதிகளை வைக்கிற பொழுது, 100 பேருக்கு வைக்கிற பொழுது, 50 பேருக்கு 10 பேர் வைக்கிற பொழுது எல்லாருமே என்ன செய்வார்கள்னு சொன்னால் அவருடைய தேவைகள் கவனிக்கப்படும், அவருடைய வழக்குகள் விசாரிக்கப்படுவதற்கு எளிதாக இருக்கும். அதுலேயும் ஆண்டவருடைய அன்பு விளங்குகிறது. ஆண்டவர் எப்படி தம்முடைய ஜனங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம இந்த காரியத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். கேள்விகள் அத்தனைக்கும் அருமையான விளக்கங்களை கொடுத்தீங்க தேவ பிள்ளைகளை. நிச்சயமாக இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறோம். இந்த நல்ல பாடத்தை நிறைவு செய்யத்தக்கதாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். போதகர் கென்னடி அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே நாங்கள் ஒருமித்து ஜீவ அப்பம் ஜீவ தண்ணீர் என்கிற இந்த நல்ல பாடத்தை படிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களுடைய உலக தேவைகளை மாத்திரமல்ல ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திப்பதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த பாடத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வேத வாக்கியத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை உணரும் விதமாக இந்த பாடம் எங்களுக்கு அமைந்திருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த இஸ்ரவேல் மக்கள் உம்மிடத்தில் பெற்ற அதே அதிசயமும் அற்புதம் என்கிற அந்த அனுபவத்தை அவர்களும் பெற உம்மை சார்ந்திருக்க, உம்மை நம்பியிருக்க, உமக்கு கீழ்ப்படிய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, மறுபடியும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிற இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறோம். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வேதத்தின் அநேக ரகசியங்களை நம்ம இணைந்து படிக்க கற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கும். கேள்விகள் சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.